திருமண தடைக்கு செவ்வாய் கிரகம் ஒரு காரணமா இருக்குதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. முதல்ல இந்த செவ்வாய் எங்க இருந்தா தோஷம் இல்லை அப்படின்னு முதல்ல ஊர்ஜிதம் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல செவ்வாய் பாத்தீங்கன்னா மேச ராசியில் இருந்த செவ்வாய் தோஷம் கிடையாது. அதே போல் கடக ராசியில் இருந்தாலும் தோஷம் கிடையாது. விருச்சக ராசியில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. அதே போல் மகர ராசியில் இருந்தாலும் தோஷம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேசத்துக்கும் விருச்சகத்துக்கும் செவ்வாய் ஆட்சி வீடு, அவரே அதுக்கு ராஜாவாக இருக்கிறார். அதே போல் மகரத்துல செவ்வாய் பகவான் உச்சமாகிறார். உச்சமாக வீட்லயும் செவ்வாய் தோஷம் கிடையாது. காலத்துக்கு 4ஆம் இடம்ன்றது கடகராசி. இந்த கடகராசியில செவ்வாய் அங்க நேசம் அடைகிறாரு. தாயினுடைய இடத்துல நேசமாகிறதுனால அங்கேயும் தோஷம் கிடையாது. இப்ப இது போன்ற விதி விலக்குகள் இருக்கின்றன. அதே போல் காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு 5ஆம் இடம், அதாவது மேசத்துக்கு 5ஆம் இடம் சிம்ம வீடு. இந்த சிம்ம வீட்டுல செவ்வாய் இருந்தாலும் தோஷம் கிடையாது. அதே போல காலத்துக்கு 9ஆம் இடம், 9ஆம் இடம் தனுசு மனை. தனுசு வீட்டுல செவ்வாய் இருந்தாலும் தோஷம் கிடையாது. அதே போல காலத்துக்கு 12ஆம் இடம் என்பது மீனராசி. அந்த மீனராசியில செவ்வாய் இருந்தாலும் தோஷம் கிடையாது. இப்படி செவ்வாய்க்கு நிறைய விதத்துல நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மைகள் விதிவிலக்குகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. இப்ப இதெல்லாமே ஆய்வு பண்ணாம பொதுவாகவே தோஷம் என்று சொல்லி இன்னைக்கு நிறைய திருமண வாழ்க்கையில கேள்விக்குறியா இருக்குது. இது பெற்றோர்களோ பொதுமக்களோ இது உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல செவ்வாய் நின்ற நட்சத்திரம் அது குருனுடைய நட்சத்திரமா இருந்தா தோஷம் கிடையாது. குருனுடைய நட்சத்திரம் என்ன? புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த நட்சத்திரத்துல இருந்தா அது தோஷம் கிடையாது. அதே போல செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் செவ்வாய் இருந்தால் அதனுடைய தன்மையானது ரொம்ப ரொம்ப குறையும். இதே செவ்வாயை குரு பகவான் பார்த்தாலும் தோஷம் கிடையாது. வளர்பிறை சந்திரன் பார்த்தாலும் கிடையாது. இப்ப இது போன்ற வகையில நிறைய விதி விலக்குகள் இருக்கின்றதுனால இந்த செவ்வாய் பகவானுக்கு முழுமையாக ஆய்வு செய்து பாருங்க. யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷமே இருக்காது. அதனால ஏதாவது ஒரு ரூபத்துல அது நிவர்த்தியா இருக்குமே தவிர அது தோஷம் என்று முடிவு பண்ண வேண்டாம். அதனால இன்னைக்கு நிறைய திருமண வாழ்க்கையில தடையா இருக்கிறதுக்கான இது ஒரு முழுமையான காரணமா இருக்கும். அதனால இந்த வீடியோவை மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல நம்ம ஜெய் அஸ்ட்ரோ தர்மபுரி ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.